சம்பந்தி, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயமா பேசணும். ஏப்பா, ஜபர்சி பாயச கிடையாதா? இல்ல சம்பந்தி, அதை விட முக்கியமான விஷயமா பேசணும். மாப்பிள்ளை பூர்வம் சத்திரத்துக்கு போகட்டும், நிச்சயதார்த்தம் நடந்து முடியட்டும், சாப்பாட்டுக்கு அப்புறம் பேசுவோமே. அது இல்ல சம்பந்தி, மாப்பிள்ளை ஊர்வலம் சத்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். என் கூட வாங்க. சார், நான் வரதட்சணை பணம் 8000 ரூபாய் பேசிருக்கேன்ல, அதுல 1000 ரூபாய் கூட அட்வான்ஸா கொடுத்துட்டேன்ல. என்ன தங்கை கல்யாணமா? சார், மீதி பணம் 7000 ரூபாய்க்கு நான் எங்கெல்லாமோ அலைஞ்சு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல சார். சார், 25 பவுன் நகை பண்ணி போடுறதா நான் ஒத்துக்கிட்டேன் சார். அதுல என்னால 11 பவுன் தான் சார் பண்ண முடிச்சு. மீதி 14 பவுன் இந்த வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், எவர்சில்வர் பாத்திரம், இந்த வகையறால உங்க பொண்டாட்டி கேட்டதுல பாதி கூட என்னால பண்ண முடியல சார். சார், நான் நாணயமானவன் சார். சார், நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் நான் சாகரத்துக்குள்ள செஞ்சு போட்டுறேன் சார். சார், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க சார். சார், என் தங்கச்சி கழுத்துல மஞ்ச கயிறு ஏறலைன்னா சத்தியமா என் குடும்பமே தூக்குல தூக்கிடும் சார். சார், ராஜகலவ அவர்தான் இவ்வளவு கெஞ்சுறாரு. நீ ஆம்பளையா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்க முடியாதாடா? ஒண்ணு கௌரி கழுத்துல தாலி ஏறும், இல்ல உன் பொண்டாட்டி உன்னை தள்ளி வைப்பா. உன்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சுபகாரியம். பொறுத்தது போரும், மகனே பொங்கி எழு. அஷ்டதிக்கு பாலகர்கள் சாட்சியாக, 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியாக, 48,000 கோடி ரிஷிகள் சாட்சியாக, மும்மூர்த்திகள் சாட்சியாக, உற்றார் உறவினர்கள் சாட்சியாக, மாமன் மைத்துனர்கள் பங்காளிகள் நண்பர்கள் சாட்சியாக, திருநின்றவூர் கணேசன் சகோதரி கௌரியை அச்சரப்பாக்கம் ராஜகலவியின் குமாரர் மங்குபதிக்கு நாளை காலை திருமணம் செய்ய இந்த சபையில் நிச்சயிக்கப்பட்டது. சுபம். கணேஷா, இந்த மூர்த்த வெத்தரவாக தட்ட சம்பந்திக்கிட்டு கொடு. ஒரு நிமிஷம் சாஸ்திரிகளே, இதோட தானே வரதட்சணை பணத்தை வச்சு கொடுக்கிற பழக்கம்? ஆமா. அப்ப மீதி பணத்தை தட்டல வைங்க கணேசன். ருஷேந்திரமணி. என்னது ருஷேந்திர மணியா? ஆமாண்டி, நீ என் பொண்டாட்டிடி. பொண்ணை நான் பேர சொல்லி கூப்பிடக்கூடாதா? வரதட்சணை பணத்தை நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். பணத்தை நீங்க வாங்கிட்டீங்களா? எங்க இருக்கு? செலவழிச்சுட்டேன். செலவழிச்சிட்டீங்களா? எப்படி? சீட்டாடினேன், சிகரெட் பிடிச்சேன், ரேஸுக்கு போனேன், தண்ணி அடிச்சேன், தேவடியா வீட்டுக்கு போனேன். நீ யாரு கேக்குறதுக்கு? எரும மாடு. தட்ட வாங்கிக்கிட்டா? என்னாச்சு உங்களுக்கு? பணத்தை தான் செலவு பண்ணிட்டீங்க. இந்த வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க நகை. பொம்பளைக்கு பொன்னகையை விட புன்னகை தாண்டி முக்கியம். கோவில்ல சாத்துற மாதிரி உடம்பெல்லாம் நகையை சாத்திருக்கியே தவிர உன் மூஞ்சியில ஒரு சிரிப்பையே காணுமேடி, சிடு மூஞ்சி முண்டம்.
மங்குபதி என் பையன். அடியே, நான் இல்லைன்னா உனக்கு எதிரி பையன். யாருகிட்ட பேசுறீங்க? ஆற்காடு விஷேந்திரமணி கிட்ட பேசுறீங்க, ஞாபகம் இருக்கட்டும். நான் அச்சரப்பாக்க ராஜகலவை. உன் கொடலை உருவி மாலையா போட்டுக்குவேன், மென்னிய திருகி சமுத்திரத்துல போட்டுடுவேன். நான் தட்டை வாங்க தாண்டி போறேன். உன்னை என்னடி உத்தரவு கேட்கறது? இஷ்டம் இருந்தா சபையில இரு, இல்லன்னா எழுந்திருச்சு வெளியில போடி நாயே. என்னைய சபையில தூக்கி எறிஞ்சு பேசுறீங்க? போங்க அந்த பிறந்த வீட்டுக்கு. இல்லைங்க, என்னங்க, தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க. தெரியாம பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க. சார், தெரியாம பண்ணிட்டேங்க. சார் 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 சார், நான் உங்ககிட்ட கேட்டேன் சார், பதிலே சொல்லலையே. கணேசா, இன்னும் 15 நிமிஷத்துல கல்யாண ஊர்வலம் சத்திரத்துக்கு வந்துடும் சார். என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கொடுங்க சார். கணேசா, என்ன மன்னிச்சிருப்பா. என் பொண்டாட்டிய அடக்கி ஒடுக்கி இந்த நிச்சயதார்த்தத்தை நானே நடத்தி முடிக்கிறதா கற்பனை பண்ணி பார்த்தேன். கற்பனைக்கு நல்லாத்தான் இருக்கு, ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராதுப்பா. 27 வருஷமா ஆமாம் போட்டு நாக்கு, கூஜா தூக்கின கை, மரியாதை கொடுத்த ரத்தம், அவங்களுக்கு எதிரா என்னால பேச முடியாதுப்பா. சார், கணேசா, நான் உங்ககிட்ட வேணும்னு கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், ஜவ்வரிசி பாயசம்பா. அத நீ தரலைனா கூட நான் கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். ஆனா நீ சபையில போய் அவமானப்படக்கூடாது. அதுக்கு முன்னாடியே அவங்கள தனியா கூப்பிட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுப்பா. சொல்றேன் சார், சொல்றேன். என்ன தைரியம் இருந்திருந்தா வரதட்சணை பணத்தை கையில கொடுக்க வேண்டிய நேரம் வர்ற வரைக்கும் பணம் இல்லைங்கிற விஷயத்தை என்கிட்ட மூடி மறைச்சிருப்பீங்க. அதனால தான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினேன். 25 பவுன் நகை கேட்டதுக்கு 11 பவுன் தான் போட்டிருக்கீங்க. அதே இப்பதான் என்கிட்ட சொல்றீங்க 14 பவுனை விட்டு கொடுக்கறதுக்கு என் பிள்ளை என்ன கூணா குருடா முடமா? பண்ட பாத்திரம் எதுவுமே இல்லாம சட்டி பானையில குடும்பம் நடத்துறதுக்கு என் பிள்ளை என்ன வக்கில்லாதவனா, பிச்சைக்காரனா, பரதேசியா? அம்மா, எங்க தலையை அடமானம் வச்சாவது நீங்க கேட்டதெல்லாம் எப்படியாவது நாங்க செஞ்சு போட்டுடுறோம். அடமானம் வைக்கிறதுக்கு உங்க தலையில என்ன இருக்கு? நாங்க எங்கெல்லாமோ அலைஞ்சோம், எங்களால முடியலம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த ருஷேந்திரமணிக்கு கேட்டு பழக்கம் இல்ல, சொல்லித்தான் பழக்கம். காலையில 4 மணிக்குள்ள நான் கேட்ட ஐட்டம் எல்லாம் வந்து சேரணும். இல்ல அதுக்கு சமமான பணமாவது கையில ரொக்கமா கிடைச்சாகணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல இந்த ஆற்காடு ருஷேந்திரமணி குடும்பம் காலையில 6:15 மணி பஸ்ல அச்சரப்பாக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு. நாலு பேர்ல ஒருத்தராவது நீ நம்பி இருக்கலாம். விவரத்தை சொல்ல வந்தவன அவன் தான் தப்பா பேசினா. அவங்களாவது அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லலையே. நான் என்ன மன்னிப்பு கேட்டாதான் சத்திரத்துக்குள்ள வருவேன்னு சொன்னேனா? வாடான்னு ஒரு வார்த்தை எவன சொல்றா இந்த கல்யாணம் நின்னுடும். நான் நடேசனை கூட வாடான்னு கூப்பிடல, இன்விடேஷன் கொடுக்கல. ஆனா அவன் சத்திரத்துக்குள்ளதான் இருக்கான். எவன் நீ ருஷேந்திரமணி? என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்த வாடா.
விஜயலா, உங்க அம்மா பேசுறேடா. ரிஷியந்திரமணி, சம்பந்திமா, ரிஷியந்திரமணி, சம்பந்திமா, ரிஷியந்திரமணி, சம்பந்திமா, இந்தாங்க நீங்க கேட்ட வரதட்சணை. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், என்டர்டைனிங் டிவி ஷோஸ், முன்னணி கதாநாயகர்கள் ரஜினி, கமல், விஜய், அஜித் இவர்களின் சூப்பர் ஹிட் கலெக்ஷன்ஸ், இவை அனைத்தும் ஒரே பேக்கில் வருடத்திற்கு வெறும் ரூபாய் 299 மட்டும்.